ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். ரோஜா பூக்கள் பிடிக்காதவங்க, ரோஜா செடியை வளர்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரோடைய ஃபேவரெட்டுமே ரோஜா செடியாக தான் இருக்கும். ஆனால் இதை சுலபத்தில் வளர்த்துற முடியாது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். இப்போ பனிகாலத்தில் பார்த்திங்கன்னா காற்றில் இருக்க ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால பூஞ்சை தொற்றுகள் வரும். அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இலைகளை மஞ்சள் நிறமாக்கி கரும்புள்ளிகள், பிளாக் ஸ்பாட்ஸ் வரும். ஸோ இதை இயற்கையான முறையில் எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுடைய தோட்டத்தில் உள்ள செடிகளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது, பாதிக்கப்பட்ட செடிகளில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் கத்திரிச்சு எடுத்துடணும். இலைகளெல்லாம் எடுத்துட்டு அதே தொட்டியிலே போட்டு வைக்காமல் வெளியில் எடுத்து குப்பையில் போட்டணும். அப்படி இல்லைனா எரிச்சிடலாம். ஏன் இந்த தொட்டியிலே போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த பூஞ்சை தொற்றுகள் இன்னுமே பரவ தொடங்கிடும். இயற்கையான முறையில் இந்த மாதிரி கரைசல்லாம் பயன்படுத்தும் போது ரிசல்ட் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம செயற்கை பூஞ்சைக்கொல்லிலாம் பயன்படுத்துகிறோன்னா நம்மளுக்கு ரிசல்ட் சீக்கிரமாகவே இருக்கும். நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் செயற்கையாக போகிறீங்கன்னா கெம்மு 3 நாளுக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது தான், பால் கரைசல் தான். இது ஆல்ரெடி நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக ரோஸ் பிளான்ட்டுக்கு இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இந்த பால் கரைசலோட அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா 100 ml போதுமான அளவாக இருக்கும். பாதிப்புகள் செடிகளில் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் 300 ml பாலும் 700 ml தண்ணியும் எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம காலையிலே ஒரு 8 மணிக்குள்ளேயே செடிகள் மேலெலாம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடணும். நான் பார்த்திங்கன்னா பசும்பால் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். நீங்களுமே இதே மாதிரியே பயன்படுத்திக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நம்ம காலையில் தான் கொடுக்கணும். ஈவினிங் டைமில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. காலையில் ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளிகள் அந்த இலைகள் மேலே படும்போது பாலில் இருக்கக்கூடிய, அதாவது புரோட்டீன், புரதங்கள் இருக்கு இல்லையா, சூரிய ஒளியோடு சேர்ந்து அது நம்மளுக்கு ஒரு கிருமி நாசினியாக செயல்படும். இதுவே நீங்கள் மாலையில் தெளிக்கும் போது நம்மளுடைய இரவு நேரங்களில் செடிகளில் ஈரப்பதம் இருக்கும்போது இன்னுமே அந்த பூஞ்சை தொற்றுகள் அதிகமாக உருவாகிறதுக்கு ஒரு வழியாயிடும். ஸோ அதனால் நீங்கள் மார்னிங் மட்டும் இதை ஸ்ப்ரே பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 5 நாளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பால் கரைசல் நம்மளுடைய செடிகளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இயற்கை பூச்சிக்கொல்லியாக இது செயல்பட்டு பாலில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள், அதுக்கப்புறம் புரதங்கள்லாம் நம்மளுடைய செடிகளில் உள்ள கரும்புள்ளிகள் வராமல் தடுக்கும். தேவையான சத்துக்களுமே இதில் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மனுஷங்களுக்கு எப்படி பால்லாம் குடித்தா போன்லாம் ஸ்ட்ரென்த் ஆகுதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நம்மளோட செடிகளுக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இயற்கை உரமாக இருக்கும். பால் கரைசல் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஒரு 3 to 4 டேஸ் கழித்து நல்லா வாட்ரு வச்சு செடியும் வாஷ் பண்ணி விட்டணும். அதாவது இலைகள் மேலே அந்த பால்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இல்லையா, அதை வாஷ் பண்ணி விட்டணும். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த செல் வால்லாம் ஓப்பன் ஆகி நம்மளுடைய பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களுடைய செடிகளில் இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கார்டனில் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ப்ரேயரோட லிங்க் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ப்ராடக்ட்டை டேக் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது நல்லாவே ரொம்ப தூரம் வரைக்கும் நம்மளுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணுது. ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.